சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்ட மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நந்தகுமார் பட்டேலின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தர் மாவட்டத்தின் ஜதல்பூர் நகரில் ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் பரிவர்தன் யாத்ரா என்ற பெயரில் நேற்று பேரணி நடைபெற்றது. அடர்ந்த வனப்பகுதி வழியாக நடந்த இந்த பேரணியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேட்டி பள்ளத்தாக்கு பகுதியில் சென்றபோது பேரணியில் சென்றவர்கள் மீது மாவோயிஸ்டுகள் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் முன்னாள் மத்திய அமைச்சர் சுக்லா உட்பட ஏராளமானோர் பலத்த காயமடைந்தனர். மேலும் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நந்தகுமார் பட்டேல் மற்றும் அவரது மகன் தினேஷை மாவோயிஸ்டுகள் கடத்தி சென்றனர். இந்நிலையில் இன்று காலை தர்பாகாத் வனப்பகுதியில் நந்தகுமார் பட்டேலின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. பட்டேலை கடத்திய மாவோயிஸ்டுகள் அவரை கொன்று உடலை காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு சென்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் நந்தகுமாருடன் கடத்தப்பட்ட அவரது மகன் உமேஷ் குறித்து தகவல் ஏதுமில்லை. அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தாக்குதல் நடைபெற்ற இடத்தை பார்வையிடுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி சத்தீஸ்கர் சென்றுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் தாக்குதல் நடைபெற்ற பகுதியை இன்று பார்வையிட உள்ளனர். இதனையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன.